இருறா கொஞ்சம் பேண்டேஜஸ். கைஸ், நான் 6 வருஷமாக ரைடு போகிறேன், அதனால் எனக்கு ஒரு பழக்கத்தை குத்துங்க. அப்போ தான் ஒட்டிக்கோ. ஓய் பண்ண மாட்டான், அவன் வண்டியும் 100 கிலோமீட்டரில் இருக்கு. அவன் ஏறிடான். அந்த ரோடு ஃப்ரீயாக இருக்கும். அங்கே இந்த ஐசிஆர்லாம் ஓப்பன் பண்ணாரு. கரெக்டு தானா தெரியும் கரெக்டுண்ணா. சாரிண்ணா, ஒன்றும் இல்லை கைஸ், காற்றடிச்சுன்னு போயிடலான்னு வந்தேன். அதான் அங்கிள் கிட்ட கேட்டேன், கொஞ்சம் அர்ஜென்ட்டாக அடிக்கிறேன் அங்கிள், டைம் ஆயிடுச்சு, ரைடு போகிறேன் காலைல வச்சுக்கிட்டானே. இருப்பா, எல்லாருக்கும் அவசரம் தான், மூடிக்கு நெல்லுப்பான்ட்டாரு. 30. அதாவது என்னென்னா, பைக் வந்து பார்த்திங்கன்னா ரைடு இப்போ தான் கிளம்பிட்டேன். மதுரையாக இருக்க எம்டிகே போகிறோம். அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க பெரியவங்க, அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே அவங்களுடைய ப்ரையாரிட்டி தான் முக்கியம். சார் நம்மளும் அதை வந்து ஃபாலோ பண்ணுவோம். அர்ஜென்ட் முன்னாடியே கிளம்பி போப்பா அப்படின்றது கரெக்டு தான். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் நாம் தான் பண்ணக்கூடாது கைஸ். ஒரு வயசானவங்க வந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு வழி கொடுக்கணும். பார்த்துனா 30 ஃப்ரண்ட்டில் 29. ஓகே நம்ம அடிச்சுட்டு கிளம்பிடுவோம். எம்டிகே ரைடு இன்றைக்கி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பெட்ரோலும் போட்டுடலாம் ஒரு 1000 ரூபாய்க்கு. மேரத்தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். அதனால் ஒரே ஆளுங்களாக போயிட்டுருக்காங்க. போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா நடு லைனில் நிற்கிறாங்க. அது லைனில் இது போட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா கோன் அந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது வழி, அதை கிராஸ் பண்ணி வராதிங்கன்னு அர்த்தம். மைக் வேறு வேலை செய்ய தெரில. நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கேடிஎம் வந்து கிளம்ப வண்டி தான் இதை போகிறாங்க பாருங்கள். இவங்க தான் மேரத்தான் போயிட்டுருக்காங்க போல் எல்லோரும். ஆமாம், இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா காலையில் வண்டியில் வரவங்க கண்டிப்பாக அவங்கள ஹிட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அவங்கள ஆவாதா? யாரு லீடு, யாரு ஸ்வீப்? மேனுவல் வீட்டில் இருக்கு, இன்னும் படிக்கல. அப்போ நான் பாட்டு போட்டுக்கிட்டா? இல்லை, பப்ளு கனெக்ட் பண்ண நேற்று. நான் பெட்ரோல் போட மாட்டேன்டா. தனுஷ் போடணுமாடா? போட்டியா? நான் போடுறேன். இல்லை உனக்குலாம் போட முடியாது, அவனுக்கு மட்டும்தான். உனக்கு போடலையா? நீ போடலையா? ஓகே, அவ்வளோதான் கைஸ், கிளம்ப வேண்டியதான். அப்படியே ரன்னிங்லேயே கரெக்டாக நின்று இருந்தாங்க பசங்க. கரெக்டாக வந்துட்டேன் நான். ஏன்டா அது லெஃப்டில் ஹார்ன் அடிக்கிறது? எல்லோரும் ரைடிங் கேஸ் போட்டிருக்கானுங்க கைஸ், அதான் நான் பார்த்தேன். 95ஆ? 95 தான் போடுவேன். போட்டா அப்படியே. ஓகே, 95 போய் பெட்ரோல் போட்டு வந்துடுறாங்க. எனக்கு இந்த கிரிட்டை கனெக்ட் பண்ண போல் கைஸ் இவங்களோட, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போல். அதுக்கு தான் நான் வந்து இது போட்டிருக்கேன்ல, என்னது இந்த மைக்கு, அது வந்து அதுக்கு தான். அப்புறம் ராங் வேல விடுறாங்க. இதான் சொன்னேன், மேரத்தான் போகிறவங்களுக்கு போல். இன்றைக்கி நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும் கைஸ். எதுவும் கண்டென்ட் மாட்டாமல் கோளாரா. பாய், 95 கிடைக்குமாங்க? அதில் கிடைக்குமா? அங்கே இருக்காது 95, குப்பை பங்கு அது. ஹெச்பி இருக்கும் இங்கே, அவங்ககிட்ட போட்டுக்கலாம் வாங்க. எப்போவுமே அங்கே இருக்கிற பார்க் ரோட்லேயே போட்டுருவேன். காற்று அடிச்சுட்டு நான் மறந்துட்டேன். சரி ஓகே, இவனுக்கு அர்ஜென்ட்டாக வரானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஹெச்பியில் பூந்துடுவோம். ஹெச்பியில் 95 கிடைக்கும். நான் இப்போலாம் முதல்ல இந்தியாவில் தான் கைஸ் நான் பெருசாக நினைப்பேன் 95 கிடைக்கும்ன்ட்டு. இப்போலாம் வந்து இந்தியாவில் விட்டுட்டேன் நான். ஏன்னா கைஸ் வந்து டீஸ்டம் பெண்டு கைஸ். அப்புறம் இன்றைக்கி வந்து விலாகில் நான் நிறைய வண்டியை பற்றி சொல்கிறேன் கைஸ். வண்டி வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரெடி பண்ண, நிறைய பேர் இந்த வண்டி ரெடி பண்ண எவ்வளோ ஆச்சு என்னெல்லாம் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி நான் பேசுகிறேன் நான். இன்றைக்கி தான் கரெக்டாக இருக்கும் வந்துட்டு, ஏன்னா பெரிய ரைட்டில். 95 இருக்காண்ணா? 95 இருக்கா? 95 தெரியும். நீ போட்டுனா ப்ரோ, அதெல்லாம் வந்து கம்பெனி வண்டி, அவங்க பெட்ரோல் போட மாட்டாங்க 95. பட் நான் 95 தான் போடுவேன் நான். இங்கே ஒரு ஹெச்பி இருக்குது, போட்டுக்கலாம். ஒன்னதிரவை கண் வீசினாய், முள்ளில் பூத்த பனி நீ ஒரு கல்லம் இல்லை. இதாக இருக்குது பாருங்க 95. வைரஸ் இல்லா கனி நீ உன் உள்ளம் வெள்ளை. எங்கேயும் பார்த்ததில்லை என்ன.
என்னில்லை மல்லி முல்லை போலே. ஆனால் அவனை கூப்பிடுவோமா? என் ஃபோனுங்க. இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னே தெரில கைஸ் எனக்கு. C+95 அண்ணா ஒரு 10 லிட்டர் போண்ணா 95. டே நான் ஹெச்பியில் இருக்கேன்டா. ஆமாம் 10 லிட்ரு. அப்படியே நான் கத்திப்பாரா போயிடலாம். சரி ஓகே அண்ணா சாலை பூந்துருங்க. அப்போ ஜெமினிலேருந்து அப்படியே ரைட் எடுத்துப்பீங்களா? தேனாம்பேட்டை வழியா? கோட்டரபுரம். சரி 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 ஓகே. ஓகே பரவாயில்ல கரெக்டாக இருக்கும். நான் ஹெச்பி வாசலில் நிற்கிட்டா இல்லை எப்படி? இதோ வரேன் கட் பண்ணேன். ஹீரா பெட்ரோல் பங்க் இருக்கு, கட் பண்ணுறா. சாரிண்ணா. இப்போ கைஸ் ரொம்ப தப்பு. இப்போ நான் ஹாப்பி மூடு தான். ஆமாம் ரைடு கிளம்பிட்டோம். ஆமாம் நான் தான் ஸ்வீப் ஜிபே பண்ணிடுவோம். வீக்கெண்டு இன்றைக்கி ஒரு நாள் தான் எங்களுக்கு. அதுலேயும் இன்றைக்கி ரோட்டில் டிராஃபிக் இருக்கும். 10 லிட்டர் போட சொன்னோமா? 95 தானே போடுறேன். ஐயோ ஃபோனை வேறு இப்போ தான் ஆன் பண்ணுறேன். ஓகே இதை வேறு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல கைஸ். இதில் பாட்டாக கேட்டுன்னு வரலான்னு பார்த்தேன் நான். ஃபுல் ஆயிடுச்சுன்னா கட் பண்ணிட்டு போகிறோம். 700க்கே ஃபுல் ஆயிடுச்சா? அப்போனா பெட்ரோல் இருக்குதுன்னு அர்த்தம். பரவாயில்ல ஃபுல் டேங்க் பண்ணுறது நல்லது தான். 250 கிலோமீட்டர் போயிட்டே வந்துடும் வண்டி. பாண்டிச்சேரிண்ணா. சரக்குலாம் அடிக்க மாட்டேன் நான் ரைடர் நான். ஆமாம் ஃபோட்டோ ஷூட்டு. என்ன பார்த்தா சரக்கு அடிக்கிற மாதிரியா இருக்குது? சரி சரி ஓகே கரெக்டு தான். ஆனால் நான் அடிக்க மாட்டேன். நான் வந்து பைக் ரைடர் நான். ஓகே கரெக்ட் மட்டுமா? வந்துருச்சா பணம் வந்துருச்சுல்ல? பணம் வந்துருச்சுல்ல? ஓகே தாடாம்மா பை. ஓகே என் வண்டியில் இதை பாருங்க இதை வேறு மாட்டி விட்டானுங்க வண்டியில். இதில் யூஸ் பண்ணலாம் நானுங்க. பாப்பா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னே சொல்ல மாட்டானுங்க இவனுங்களுக்கே தெரில. எனக்கு பாட்டு மட்டும் கனெக்ட் பண்ணிட்டா போகிறேங்க ஜாலியாக நான் பாட்டுன்னு போவேன். ஏன்னா காற்று காலையிலே அடிக்கணும் கைஸ் வண்டியில். அப்போ தான் கரெக்டான ஏர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செக் பண்ண முடியும். அவன் பிரிஞ்சிட்டான். பரவாயில்ல நான் பெட்ரோலை போட்டேன். ஃபைன் தான் எனக்கு. மல்லி முல்லை போலே எங்கும். ஓகே ரெட்டு. டே இது எப்படி ஆன் பண்ணுறது தெரியாதா? இது ஒரு 3 தடவை அழுத்துனாங்க ஐசா. சார்ஜ் ஆன் ஆயிடுச்சுடா. 80% பேட்டரி இருக்குது போடும்ல. கனெக்டட்ரா என்கிட்ட. கிரிட்டு கனெக்ட் பண்ணல. கிரிட்டு கனெக்ட் பண்ண பப்ளு தான் வரும். நான் பாட்டு கேட்பேன். பாட்டு கேட்குது. நீ பேச கேட்கல. காதலை காட்டினேன் ஏனோ வந்தாலே. கொஞ்சம் பேண்டேஜ் கைஸ். நான் 6 வருஷமா ரைடு போகிறேன். அதனால எனக்கு ஒரு பழக்கத்தை குத்துங்க. அப்போ தான் நான் வருவேன். எனக்கு ஒரு பழக்கத்தை குத்துனா தான் வருவேன் நான். இது கொஞ்சம் லூஸாக இருக்குது. ரைட் பண்ணிவிடுவேன். அதை பாட்டு கேட்க வேறு லெவலில் இருக்குது கைஸ். இதில் நல்ல பாட்டாக போடுவான். ஒட்டக்கத்தை கட்டிக்கா கேட்பமா? நான் ஒட்டக்கத்தை கட்டிக்கா தான் நேற்றுலேருந்து கேட்டுன்னு இருக்கிறேன். 2 டேஸாக தான் என்ன லிஸ்ட்டில் இருக்குது. இதில் இருந்து இதெல்லாம் கைட்டிட்டு போகணுன்னு நினச்சேன் நான். இதில் கொஞ்சம் WD-40 அடின்னு நினச்சேன், மறந்துட்டேன் கைஸ். இந்த ஜிப்பு கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு. இருக்குது இது உள்ள. பின்னாடியே நிற்போம். அண்ணா சாலை. ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ வட்ட வட்ட ஒட்டிக்காரி. பின்னாடி வரணுமா? ஏன்னா ரூல்ஸ்லாம் போடுறானுங்க. நான் முதல்ல இந்த கிரிட்டை கனெக்ட் பண்ணேன் கைஸ். எனக்கு இன்னொரு விஷயம் கைஸ், எனக்கு குரூப் அப் பண்ணாலே பிடிக்காது. நான் இன்றைக்கி வந்து சரி இந்த மைக்கு வாங்கிட்டேன். இவனுங்க பிரெயின் வாஷ் பண்ணி வாங்க வச்சிட்டானுங்க மைக்கை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கினேனே.
எனக்கு குரூப்பாக போகிறதே பிடிக்காது கேஸ். எனக்கு அந்த ஒருத்தர் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போனாலே எனக்கு அது ஒரு மாதிரி ஆயிரும். எனக்கு அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிரும். நான் கட்டிக்கோ கெட்டி வட்ட வட்ட அட்டிக்காரி ஒட்டிக்கோ பத்த வச்ச பத்திக்கோ. ஓகே, என்ன பண்ணுவீங்க இன்னைக்கு? ஏதாவது கண்டென்ட் தான் வரணும். அங்கே பாரு பாய்ஸ் பார்க்குறாங்க பாரு, நம்மள பாருங்க, ரைடர்ஸ்லாம் போகிறாங்கன்னு. என்னடா இங்கேயே இந்த 2 சிக்னல் கொஞ்சம் காண்ட்ரா 50 நிமிஷம் ஆகும்டா. நான் எப்பவுமே வந்தாலும் இந்த சிக்னல் கொஞ்சம் கடுப்பு தான். பாட்டு கேட்க விட மாட்டீங்களா? கண்ணே என் முன்னே கடலும் துள்ளாது, பெண்ணே நான் தூண்டில் போட்டால் வெண்மீனும் தப்பாது. ரைடர் கேட்டு 102 பப்ளிக் குரூப்பா? பப்ளிக் தான் இருக்கு. பப்ளிக் குரூப் சேனல் ஒண்ணா? கனெக்ட் ஆயிடுச்சா? பப்ளிக் மோட்ரா? ஆஹா சூப்பர், ஆஃப் ஆயிடுச்சா வண்டி? பப்ளிக் மோடு ஆன் ஆயிடுச்சு. உள்ளங்கை தேனே கல்வண்ண கள்ளி நீதானே, போய் கொண்டால் தங்கம் தேவையில்லை, ஒட்டகத்தை கட்டிக்கோ. அண்ணா சாலைன்னா கீழே போயிடுவானுங்க. ஆமாம். ஓகே கைஸ், நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். நான் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரைடு. சேஃபாக போயிட்டு சேஃபாக வரணும். ஒரு மைக்கு வாய் உள்ளே குத்துது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், இந்த கோபுரம் மைக்கு தான் ஏதோ ஒன்று. கைஸ் நான் மைக்கு ஆனில் இருக்கானே தெரில கைஸ். எனக்கு மைக்கு ஆனில் இருக்கணும் நல்லபடியாக. என் வண்டியை பற்றி சொல்கிறதில்ல, நான் ஹைவே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அதை பற்றி நிறைய விஷயம் இருக்குது. இந்த வண்டியை ரெடி பண்ணது பர்த்தான்னு நிறைய பேர் கேட்டாங்க. எப்படி வந்து இதை இந்த வண்டியை வந்து எப்படி வந்து இது பண்ணிங்க, நான் ஹைவே போயிட்டு அதெல்லாம் சொல்கிறேன் ஒன்று ஒன்றா. என் வண்டியில் கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் இஷ்யூ இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். எலக்ட்ரிக்கல் இதை கொஞ்சம் வந்து இது அப்பப்போ ஃபியூஸ் அப்பப்போ எகுருது என் வண்டியில். ஒரு ஃபியூஸ் கையில் வச்சுருக்கேன், சொல்கிறேன். இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுனே தெரில, ஆன் பண்ணுறதுன்ட்டு. ஆனால் இதிலே பண்ணலாம். குரூப்பாக போனால் என்ன ஒரு பெரிய காண்டுனா கைஸ், எல்லாமே செட்டிங்காக இருக்கணும் உங்ககிட்ட. இப்போ நான் தனியாக போகிறேன்னு வச்சிங்களேன், எனக்கு எதாவது ஒன்று நான் ஓரமாக நின்று எதனா ஒன்று ரெடி பண்ணிப்பேன். ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சில்லாக வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டு கூட அதுக்கப்புறமேட்டு ரோடு மாட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிடுவேன். ஆனால் குரூப்பாக போனால் கிடையாது, அவங்க கூடயே போன ஒருத்தர் மிஸ் ஆனால் கூட வந்து பார்த்திங்கன்னா வெறுப்பாக இருக்கும். அதுக்கு வந்து செட்டிங் எல்லாமே ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கூட நம்ம பார்த்து கடை நிறுத்தணும், இது பண்ணணும். எனக்கு அதனால தான் இந்த C50+ பிடிக்கல. என்னடா இதை போய் நம்ம வாங்கிக்கணும், இதை நம்ம கூட போகிறோம், யார் கூட போகிறோம் அப்படின்னா. அப்புறம் பார்த்தா பசங்க நிறைய பேர் வச்சுருக்காங்க இதை. குரூப்பாக போகிற பசங்க, குரூப்பாக போகிறவங்களுக்கு இது நல்ல யூஸ் ஆகும் கைஸ். இது குரூப் ரைடர்ஸ்க்கு. அதே மாதிரி குரூப்பாக போகும்போது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம வந்து நான் எனக்கு தெரிஞ்சதான் இது, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுவாக எடுத்துக்கூடாது, என்னோட ஒரு இதுதான் இது. இப்போ நம்ம போகிறோன்னா நம்ம ஈக்குவலாக இருக்க எல்லா வண்டிக்குமே அந்த கேப்பபிலிட்டி இருக்கும். எல்லாருமே வந்து கோளாராக முறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அழுத்துறதுக்கு. ஆனால் பப்ளிக் ரோட்டில் பப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து அவங்க ஒரு இதுவாக இருக்க மாட்டாங்க. 1-2 பேர் எப்போயாவது 1-2 அந்த ஈக்குவலான வண்டி வரும். அதேமாரி சில சின்ன வண்டிங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்பப்போ நம்ம முன்னாடி வரது இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு என் கூட இப்போ ஒரு ரேல ஒருத்தர் வந்தார். ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு மேட்டரே கிடையாது. அதெல்லாம் அசால்ட்டாக டீல் பண்ணிடலாம். ரொம்ப ஒன்றும் அவங்களாம் வந்து அவங்கள நம்ம ஈஸியாக அவாய்டும் பண்ணலாம். நமக்கு நான் சொல்கிறது நம்ம ஈக்குவலாக வண்டிலாம் சொல்கிறேன். ஆனால் ஈக்குவலாக போகிற வண்டி இருக்குல்ல, அது கொஞ்சம் சிக்கம், அது கொஞ்சம் பிரச்சனை. ஈக்குவலாக போகிற வண்டி வந்து சரசரன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஏறுவாங்க, நம்ம ஏறோம்னு நினைக்கிற இடத்துல அவங்களும் பட்டுன்னு வந்து அந்த இதை வைப்பாங்க. அதனால் குரூப்பாக போகிறோன்னா வந்து ஒரு ப்ராப்பராக ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து
இது பண்ணுறது தான் பிடிக்கும். அதே மாதிரி இவங்களாம் வந்து அந்த கனெக்டிவிட்டியை வந்து எதிர்பார்க்குறாங்க கைஸ். எனக்கு வந்து கனெக்ஷனே பிடிக்காது. எனக்கு வந்து ஒருத்தங்களோட பேசுகிறது, கனெக்ட் ஆகுறது. இப்போ நான் வ்ளாக் பண்ணுறேன்னா அது வேறு, ஓகேங்களா. ஆனால் காலைல செயின் லூப் பண்ண கொஞ்சம் கையில் அடிபட்டுச்சு, ஐ மீன் கிரீஸ் ஆகிடுச்சு. போயிடும் நினச்சேன், கழுவுனா போகல. எனக்கு வந்து அந்த இவங்களும் அந்த ஒருத்தங்களோட கனெக்ட்லேயே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ப்ரோ தனியாக போயிட்டு எப்படி பேசுறது கேட்காதுன்னு. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு இந்த தனிமையாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு இதெல்லாம் இந்த மாதிரி பொருள் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் லெக் டேங்கெல்லாம் பண்ணுறாரு ஆக்டிவாவில் வேறு மாதிரி. அது மாதிரி வந்து எனக்கு ஒரு தனிமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிடிக்கும். எனக்கு பாட்டு கேட்குறதுக்காக தான் நான் இதையே வாங்கணுன்னே முடிவு பண்ணேன். ஆனால் அதுக்கு இவ்வளோ அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்து வாங்காதீங்க. நீங்கள் ஒரு 5,000 இருக்கிறதே வாங்கிக்கோங்க, அதுவே போகிறோம். சஸ்பென்ஷன் ரொம்ப கீழே இருக்கா பாரு. சஸ்பென்ஷன் ரொம்ப ட்ராவல் இருக்கா? சாஃப்டாக இருக்குல்ல? உண்டு அழுத்து. ஆமாம், இந்த சஸ்பென்ஷன் ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு கைஸ். என்ன பண்ண சாஃப்ட் ஆகிடுச்சு. உள்ளங்கை தேனே கல்வனை கொள்ளை கொண்ட. ஓகே கைஸ், நான் ஹைவே போய் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே ஒரு பெண்டு வரும், அதை உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன் வேணாம் வாங்க. காலேஜ் ரோடு பெண்டு, தட் வாஸ் அ ஃபேவரட் பெண்டு. லெட் டேங்கெல்லாம் பண்ணுறாங்கப்பா. கொண்டதுண்டு எப்போ வந்தாலும் காலில் அடிப்பாங்க, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வச்சாம பாருங்க ரைட்டு கார்னரு, வச்சாம பாருங்க இவன் ரைட்டு கார்னரு. பின்னாடி வராதுன்றான், ஏதோ அடிக்கும் போல் மூஞ்சிடும் அந்த கல். ஆமாம், ஆனால் நான் தான் ஹெல்மெட்டை போட்டு கண்ணாடியை போட்டேனேடா. ஓகே பாய்ஸ், இது யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ரோடு காலியாக இருந்தது தான் பண்ணேன். சும்மா தேவையில்லாமல் நீங்கள் பண்ணி உங்களுடைய லிமிட்டுக்குள்ளே ஓட்டிங்க. இதெல்லாம் டயர்லாம் வார்மப்லாம் ஆகாமல், இதுக்கு வந்து குளிர்காலம் வேறு. அந்த நேரத்தில் வந்து நான் தான் கொஞ்சம் கீப்பான்னு பார்த்துட்டு தான் அடித்தேன். ரொம்ப ஒன்றும் இது பண்ணல. ஆனால் சஸ்பென்ஷனே சாஃப்டாக இருக்குது ரொம்ப. உங்கள் லிமிட்குள்ளே ஓட்டிங்க. கரெக்டாக ரோடு கரெக்டாக ஃப்ரீயாக இருந்ததா, அது மாதிரி. அதனால தான் ஒரு ஜாலியில் அடிச்சிட்டேன். இந்த மாதிரி தண்ணி இருக்கே, ஐயோ அது கூட நைட் மேர் கைஸ். தண்ணியிலலாம் நான் உதவி அந்த மாதிரி மாட்டியிருக்கேன். தண்ணியிலலாம் மாட்டினீங்கன்னா அவ்வளோதான், யூ வில் வாட் டு சே, ரொம்ப வந்து ஏண்டான்ற மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து லெஃப்ட் கை போட்டு அவர் வந்து குரூப் ரைடில் தான் இருக்கார் ஹிமாலயனில். ஸோ அந்த ரைடிங் இதெல்லாம் தெரியும். அப்புறம் அங்கே மேரத்தான் தான் ஓடுறாங்க எல்லோரும். ஓகே, வண்டியை பற்றி பேசும்போது கண்டினியூ பண்ணுறாங்க கைஸ். நான் இங்கே ஒரு ரைட்டு காரணம் வரும், அதை போய் முதல்ல அடிச்சிருவோம். நம்ம சிக்னல் போட்டாங்க, அவ்வளோதான். நோக்கி தான் போகிறானுங்க பசங்க. எனக்கு தாண்டா இன்றைக்கி அந்த கார்னர். டேய் பாருங்க, உள்ளே வந்துட்டோம். தண்ணியில் வழுக்கியிருக்கோம். ஆக்சுவலாக கார்னரிங்கில் வந்து ஒரு பெரிய மேட்டர் இருக்குது. என்னென்னா, நம்ம எந்த அளவு ஸ்ட்ரெயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆடாமல் இருக்கிறோமோ, அதை விட அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் ஒரு பின் ட்ராப் ஸ்டைலண்ட்டில் இருக்கணும். நம்ம ஷேக் இல்லாமல், ஓகேங்களா. அதனால தான் சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷன் வச்சுருக்க மாட்டாங்க கார்னரில். ஹார்டாக வச்சு தான் பண்ணுவாங்க. எவன் டைட்டாக சாஃப்டாக இருக்குது பேக் வீடு. ஒரு பின் ட்ராப்பு கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவே இருக்கக்கூடாது, மூமெண்ட்டே. அந்தளவு ஒரு 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 ஃப்ரீயாக இருக்கணும், ஃப்ரீ ப்ளே இருக்கணும் அதில், ஓகேங்களா. அப்போ தான் வந்து அந்த ஒரு உங்களுக்கு நவுறாமல் இருக்கும். வண்டி நவுந்துருச்சுன்னு வச்சிங்களேன், வேலைக்கே ஆகாது. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்லிப்பாகி உள்ளே போயிடும். ஆமாம், இதை விட்டால் கத்திப்பாரா அந்த 2 கார்னர் இருக்குது, அதையும் அடிச்சுட்டு அடிக்கவே முடியாது கேசிங்க. சிக்னல் இல்லை, இதை பாரு. இந்த கார்னர் என்னோட ஃபேவரட் ஒன். நான் சொல்லிட்டு ரொம்ப நாள் மேலேருந்து இந்த கார்னர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன் கையை தூக்கி போகிறோம். சன்ரைஸ் ஆகிடுச்சு, 7 மணிக்கு அங்கே இருக்கணும்னு நினச்சாங்க கைஸ். நாங்கள் பைக்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பசங்களாம் ஃபீல் பண்ணாங்க. ஆனால் பைக்ஸ்லாம் பார்க்கவே முடியாது போல், ஏன்னா எல்லாருமே கிளம்பிட்டு இருப்பாங்க. நான் நினச்சேன் கொஞ்சம் கிளைமேட்டு கூலாக இருக்கும், காலையில் ஜர்கின் போட்டு வந்துடலான்னு. அப்புறம் சரி ஓகே அப்படின்ற மாதிரி இது பண்ணேன், விட்டுட்டேன். என்ன கிரிட்டில் கனெக்டே பண்ணல இவனுங்க. ஓகே, இந்த பைக்கை பற்றி நான் சொல்கிறேன் இருங்க. 3 BS4 BS3 ஓய் ஓப்பன் பண்ண மாட்டான். அவன் வண்டியும் 100 கிலோமீட்டரில் இருக்குது. அவன் ஏறிட்டான். ஒரு பாயிண்ட் ஏறிட்டான் கைஸ். அவன் ஆஹா
100 வரைக்கும் தான் அவ்வளோதான். ஏன்னா வந்து வண்டி வந்து இது போர் பண்ணியிருக்குல்ல. அப்போ 2 வண்டி ஈக்குவலாக தான் கைஸ் போகுது. அவன் ஒரு நொடி முன்னாடி ஏறிட்டான். வாய் மிரைத்தம் ஒட்டுக்காரி. என்னடா நீ ஒரு செகண்ட் முன்னாடி ஏறிட்ட, ஒரு செகண்ட் முன்னாடி ஏறிட்ட. இல்லையே நான் ஃபுல் த்ராட்டிலே கொடுக்கலையே, ஃபுல் த்ராட்டிலே கொடுக்கலையே. நான் ஃபுல் த்ராட்டில் கொடுக்க மாட்டேன்ப்பா, பிரேக்கிங் முடிவு இருக்கும். ஆமாம் கரெக்ட் தான், ஒரு வாட்டி கொடுக்கலாம் கேட்டேன். ஆனால் எதுக்கு அவ்வளோ வந்து அது கூட நம்ம ஃபுல் ஆர்பிஎம் கொடுத்து வந்து பார்த்துக்கலாமா எது போகுதுன்னு. ஆ ஃபஸ்ட்டு கியர் இருந்து ஆரம்பித்து பார்த்துடலாம். ஆனால் என் வண்டி ஸ்டெச்சில் கண்டிப்பாக அந்த வண்டி தான் போகும். ஆனால் நான் என் வண்டியை ஃபுல் ரப்பை பிரிக்க வேணான்னு இருக்கிறேன். நான் ஃபுல் ரப்பை பிரிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா என் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு ரெடி பண்ண வண்டி. இதை நான் எதுவும் பண்ணிக்க வேணாம்னு நினைக்கிறேன். அதில் ரிஸ்க்கு இல்லைன்னு கேள்விப்பட்டேன். பிரேக்கிங்கில் வந்து 1000 கிலோமீட்டர் நான் ஓட்டிட்டேன் கரெக்டாக. இப்போ வந்து வண்டி ஒரு 1200 ஓட்டியிருக்கும். இன்னொரு 300 கிலோமீட்டர். நான் இந்த மாதம் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா பழனி போகலான்னு இருக்கேன் ரைடு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம அப்போ கரெக்டாக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அது வரைக்கும் நம்ம வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சைலண்ட்டாக இருக்கிறேன். ஆனால் ஓப்பன் பண்ணால் ஒரு தடவை ஓப்பன் பண்ணாலுமே அந்த ரோடு ஃப்ரீயாக இருக்கும். அங்கேருந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த ஐசிஆர்லலாம் ஓப்பன் பண்ணாது, அங்கெல்லாம் ஆளுங்க வருவாங்க. இதுதான் பெரிய ரோடு, இந்த டைட்டில் பார்க் ரோடு. அதோ ஓகே லைட்டாக ஒரு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கண்ணே என் முன்னே கடலும் துள்ளாது. நான் ஃபுல் ஆர்பிஎம் அடிக்கவே கைஸ் வண்டியில். இது வந்து ஃபஸ்ட்டு கியர்லேருந்து ஆரம்பிடா, ஃபஸ்ட்டு கியர்லேருந்து ஆரம்பி. ஓகே ஏறா. ஹெல்மெட் கவரே நான் போடல. ஓகே தேனே கல்வன் நான் தானே, கல்வனை கொள்ளை கொண்ட கல்லி நீதானே. பொய் கொண்டதுண்டு பெண் கொண்டதில்லை, அங்கம் சொந்தமானால் தங்கம் தேவையில்லை. ஒட்டகத்தை கட்டிக்கோ. அந்த வண்டி தான் கைஸ் ஏறுது. நான் தான் சொன்னேன் வெயிட்டு. என் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் நான் ஒரு 5 கிலோ வெயிட்டு கம்மி. அவன் வண்டி தான் ஏறுது. உன் வண்டி தான் ஏறுது, உன் வண்டி தான் ஏறுதுல. புரியல. டாப் எண்டா தேர்டுக்கு மேலே நல்லா இல்லை. பரதேசி அந்த வண்டி உள்ளே வந்ததுல அதில் நான் ஏறிட்டேன், அவ்வளோதான். டாப் எல்லாம் எல்லாம் ஒன்று தான். ஒன்று பிக்கப் தாறு மாதிரி இருக்குது. நான் சொன்னேன் கைஸ் BS4 இதுவும் சேம் பவர் தான். மேபி இப்போ அவன் வந்து ஒரு 80 kg. ஆமாம் ரொம்ப நாத்தடிக்குது இன்ஜின். ஒன்றா ஆகுதுல்ல. லெஃப்ட் போயிரு, ரைட்டாக நாத்தடிக்குது கைஸ். கியர் பாக்ஸ் ஸ்மெல் வருது. அதுக்கு தான் மூடின்னு இருக்கலான்ட்டு. தருண் நீ என்ன வெயிட்டு? 80? அவன் 82 தான் கைஸ். நான் இந்த ஆக்சிடென்ட் ஆனதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் 80, என்னோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 85 தான் என்னோட மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். 85 கிட்ட 86 87 இருப்பேன்னு வச்சுங்களேன். தாறுமாறாக இருக்கும் வண்டியும். சூப்பர்ரா. அதுவும் புது இன்ஜின் பண்ணியிருக்காங்க கைஸ். அதுவும் பிரேக்கிங்கில் தான் இருக்குது. 2 பேரும் புரியல. இதுவும் பேட்டைக்காரன் தான் ரெடி பண்ணா. ஆனால் என்ன உங்களுக்கு வந்து பின்னாடி வச்சு ரெடி பண்ணா, எங்களுக்கு உள்ள வச்சு ரெடி பண்ணாங்க. அவ்வளோதான். ரெண்டுமே பேட்டைக்கார வண்டி தான். KTM மெக்கானிக் தான் கைஸ் அந்த வண்டி ரெடி பண்ணாங்க. எங்கள் ஷோரூமில் இருக்காரு அவர் தான். அவங்க வெளியே தனியாக ஷெட்டு வச்சுருக்காங்க. அவங்க தான் அந்த வண்டி ரெடி பண்ணாங்க. நான் உள்ளே விட்டேன். அவங்ககிட்ட என்னென்னா ஒரு பஞ்சாயத்து நான் வண்டி கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பக்காவாக இருக்குது. அவங்ககிட்ட வண்டி கொடுத்தா என்ன ஒரு பஞ்சாயத்துனா கைஸ், இந்த வருஷம் கொடுத்தா அடுத்த வருஷம் தான் கிடைக்கும் அந்த வண்டி. அந்த மாதிரி வந்து அவங்களுடைய ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும். யாருது எந்த தான் டிலே? நீ தான் ரைட்டில் ஏறிட்ட. நான் ரைட்டில் ஏறினேன். ஆனால் நான் வந்து எப்போ ஓப்பன் பண்ணேன்னா ஒன்று வந்து பீக் அந்த 8000 நாட்கள் சத்தம் கேட்கும்ல. ஆமாம், அப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணேன்.
இதை நான் ஒன்று சொல்கிறது ஹைண்ணா ரேஸில் தோத்துட்டான். இதை நான் ஒன்று சொல்லின்னு இருக்கிறான். டாப் எண்டில் ஒர்க் பண்ணணும். டாப் எண்டில் ஒர்க்கா ஒன்று ஒர்க் பண்ணணும். டேய் அப்படிலாம் கிடையாதுடா, நான் வெயிட்ரா கொஞ்சம், அதான்டா வண்டி போகல ஃபஸ்ட்டு. என் வண்டி ஸ்டார்டிங்கே போயிடும். இந்த வண்டி நான் 2017 ஒரே ட்ராக். அதில் மட்டும் யோசிக்காத, நம்ம வண்டி வந்து கொஞ்சம் வேலைக்கார வண்டி, ஓகேவா? ஓ வண்டி தனியாக வேலை பார்த்துருக்கேன்றியா? தனியாக வேலை பார்த்துருக்கேன், வேலை பார்த்துருக்கேன். பொருள்லாம் வந்து நான் வந்து இப்போ போர்லாம் பார்த்தேன்னா அதுக்கப்புறம் வந்த போர்லாம் வேறு மெட்டீரியல் போரு. நம்ம இதெல்லாம் ஒரிஜினல் போரே எடுத்து போட்டோம். இப்போ வந்து மற்ற வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய்க்கு ஒரு போர் வரும். என் வண்டியில் போட்டுருக்குது 29,000 போர். எனக்கு அதே தான். அப்புறம் அதே மாதிரி தானே இருக்கும். அதனால தான் வண்டி நல்லா இருக்கு. அதுதான், அதனால தானே போடுறது அவ்வளோ செலவு பண்ணி. ஆக்சுவலாக 18,000 ரூபாய்க்கு ஒரு போர் இருக்குது. 22,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் வரும். 29,000 ரூபாய்க்கு அதுதான் போட்டிருக்கோம் நானும் அவனுமே. அதனால தான் வந்து வண்டியில் அந்த பீக் இருக்குது. சிம்பிள். அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இனிஷியல் அவன் வண்டி போயிடுச்சு. அதுவுமே வண்டி ரொம்ப பிரச்சனை. பொறுமையாக போ. வேணா நான் ஒன்றுமே இல்லை கைஸ். அவன் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து என் வண்டியில் ஆயில் இருக்கான்னு செக் பண்ணோம். அவன் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வண்டியோட என் வண்டி தான் கைஸ் போகும். எனக்கு தெரியும் நல்லா. BS3 பறந்துடும் எனக்கு தெரியும்.